வெல்கம் பேக் டு லட்டுக்குட்டி விலாக்ஸ். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் முகமுடி எல்லாம் கட்டிக்கின்னு அப்படியே எங்க போக போறோம் பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்க போக போறோம். அப்படிதான் நினைச்சீங்க? கிடையாதுங்க, ஒட்டர் அடிக்க போறோம் எல்லாரும். காய்ஸ் எல்லாம் வெப்பன்ஸ் எடுத்து காட்டுங்க. எல்லாரும் அவங்க வெப்பன்ஸ் எடுத்து காட்டுங்க. இங்க பாருங்க, தொடக்கிறதுக்கு வீடு ஃபுல்லா ரொம்ப ஒட்டடா இருக்கு. வந்து ஆமா, பூவா நோ பூவா பூவா செஞ்சாச்சு. பட் ஆனா வீடு கிளீன் பண்ற வேலை, கிளீன் பண்ற வேலை எல்லாருமே கிளீன் பண்ற வேலை. யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. லட்டு அவர் அத்த வருஷத்துல இருந்து வந்துடுவாரு. எல்லாம் அவங்க வெப்பன்ஸ் காட்டுங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 தொடப்ப கட்டை தொடக்கிறது வெப்பன்ஸ். நாங்களே இது போட்டுன்னு இருக்கோம். ஆமா, டஸ்ட் வராம. இது இந்த ஹெல்மெட் துணி, இது ஹெல்மெட் துணி. ஹெல்மெட் துணியா? ஆமா, ஹெல்மெட் போனா போடுவாங்கல்ல, டஸ்ட் படாம இருக்கு தலைமையில. ஹெல்மெட் துணியே போட மாட்டியே? ஆமா, இது போடுவாங்கல்ல, அது இது ஹெல்மெட் துணி. புதுசா இருப்பாங்களா இது? ஆனா இது எங்க பார்த்த போல இருக்குடா. லட்டோட ஜெட்டி, லட்டோட ஜெட்டி தூக்கி தலையில கவுத்துனுங்கிற அசிங்கமா இல்ல உனக்கு? போனா கக்கா போனதா எல்லாரும் தொடச்சு போட்டேன். சரி, ஓகே, வீடு கிளீன் பண்ணி போவோமா? ஓகே गाइस. வந்து இந்த வால்ல இருக்க அந்த போட்டோஸ் எல்லாமே நம்ம கரெக்ட்டா போறோம். ஆமா, இப்படி நீ அவன போறீங்க ரெண்டு பேரும். இந்த சந்திரா நம்ம வீடு வந்து மெயின் ரோட்லயே இருக்கறனால நம்ம டஸ்ட் வரும்ல. ஆமா, எப்படியும் மந்த்லி 2 ல இருந்து 3 டைம்ஸ் கிளீன் பண்ணணும். இது பாருங்க, கிளீன் பண்ணாதான் நம்ம வீடு கிளீனா இருக்கும். முகமுடிய கழட்டிடலாம். ஒண்ணுக்குள்ள செட்டே ஆகாது. நாங்க எப்பயோ கசன்னு இருக்கு. இது நம்ம வந்து துடைக்க போறோம். போட்டோஸ் எல்லாமே துடைக்க போறோம். விநாயகர் நம்மளது வந்து ஒரு பெரிய கிளாக் ஒண்ணு இருந்துச்சு, உடஞ்சிச்சு இல்லடா. எங்க அப்பா வேலையாதான் இருக்கும். இந்த வீட்டுல வந்து ஒரு பொருள் உடையுது, ஒரு பொருள் தொலையுது அப்படின்னா அது உங்க அப்பா வேலையாதான் இருக்கும். யாரு வேலையும் இல்ல. எதனா ஒரு பொருள் காணும் அப்படின்னாலும் கஷாயம் போல பாத்திரம் போல இருக்கும், தண்ணி கொடுக்கணும். கிரீன் டீ அது கூட ஒரு கப்பட போட்டு குடிப்பாங்க. வச்சுடாடி நம்ம வந்து எங்க அம்மா சின்ன வயசுக்கு முன்னாடி வாங்கினேன். எப்போ வாங்கினாலும் எனக்கு ஒரு பெரிய லட்டு வந்து வயிற்றுல இருக்குது. அதாவது லாஸ்ட் டே ஆஃப் டெலிவரி. அவர் வந்து வயிற்றுல வந்து லாஸ்ட் டே இருக்கும்போது தெரியும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருப்பாங்கல்ல, நாளைக்கு வந்துடுங்க, அட்மிட் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் இது தெரியுதுங்களா? இது வந்து விஷாந்த் வந்து யஷ்வந்த் வந்து பிறந்து ஃபர்ஸ்ட் இயர் 1 இயர் ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு. அப்படிதான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. நாங்க 3 பேருமே ஒரே கலரு ப்ளூ ட்ரெஸ் போட்டோம்னு சொன்னோம், ஆனா போடல. இவர் மட்டும் வித்தியாசமா ரெட். தெரியுதுங்களா? 3 பேருமே ப்ளூ, இவர் மட்டும் ரெட். நான் எவ்வளவு ஒல்லியா இருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் ஒல்லியா இருக்க முடியுங்களா? எனக்கு ஒரு டவுட், இது ஒல்லியா இருக்கு, அந்த போட்டோ பாமனே இப்படி இருக்க குண்டா? ஏன்னா நான் நார்மலாவே குண்டாதான் இருப்பேன். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்துச்சு, அதனாலதான். உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளவு குண்டா இருப்போம் பாருங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரிபிள் மடங்கா ஒல்லி ஆயிட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு. ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஒண்ணு பண்ணிட்டாங்க, எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. ஸோ அது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வ்ளாக்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, என்ன ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வ்ளாக்ல ஷேர் பண்றேன். சரி, ஓகே, நம்ம வந்து போட்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ற வேலை நமக்கு இல்லடா.
நம்ம ஜி வந்து என்ன பண்றாரு பார்க்கலாமா? ஆமா அப்படியே பாருங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. மேல ஏறி கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எனக்கு ஒரு டவுட் மணி. இப்ப அவர் ஒருத்தர் அடிக்கிறாரு. இப்ப டிவி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? டிவி நைட் அடிக்கிறீங்க. டிவி பின்னாடியா? காசு பறந்து வருது போடுறா. இங்க பேரு காசு வச்சிருக்கீங்க போடுறா. காசு தெரியாது காடு. என்ன இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஒற்றை அடிச்சிட்டு இருந்தவங்க காசு பறந்து வந்துச்சுன்னா நமக்குன்னு கீழே இறக்கி எங்க நான் சொல்லி அதெல்லாம் இல்ல. காசு இது வந்து மேல வச்சிருந்தாங்க, தட்டும் போது கீழே ஊந்திச்சு. நான் வந்து காசு பறந்து வந்துச்சுன்னா மேல இருந்தவங்க டோமுக்கு அடுத்த செகண்ட் கீழே நம்ம லட்டு வந்து தூங்க வச்சுட்டு வந்தேன். அவன் தூங்குற கேப்ல கடகடன்னு கிளீன் பண்ணிடலான்ட்டு எழுந்து வந்துட்டு இருக்கான். என்னப்பா இந்த அவருக்கு தூங்கும் போது இந்த கார் இருக்கணும், எழுந்துக்கும் போது இந்த கார் இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு டபுள் போட்டோ டபுள் போட்டோ இதான் டபுள் போட்டோ. ஏன் டபுள் போட்டோ சொல்லுங்க? ஏன் சொல்றீங்க சொல்லு. இது 1 2 சிங்கிள் டபுள். சரி இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடலாமாடா இல்லையா? நம்ம மேல ரொம்ப கொடுத்து வந்து பரன்னு கேக்குற. இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா விஷாந்த் வந்து வயிற்றுல இருக்கும்போது மாசமா இருக்கையில எடுத்த போட்டோ இது. ஓகே, தெரியுதுங்களா? இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பதி போயிருக்கோம். அந்த திருப்பதியில வந்து எடுத்த போட்டோ இது. ஃபேமிலியா போயிருக்கோம் எல்லாரும். இது வந்து கவர் போட்டிருக்கோம், அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி ஓகேங்களா? ஓகே, லட்டு வேற எழுந்துட்டாரு வேற, அவர் வேற கட்டிட்டு இருக்காரு. இது வந்து விஷாந்த் வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ல போட்டு போட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா லட்டுவோட கலெக்ஷன்ஸ். எங்க மாமா பொண்ணு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கா, தெரியுதுங்களா? ஸோ லட்டுவோட ஃபுல் போட்டோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அவ பர்த்டேக்கு, யஷ்வந்த் பர்த்டேக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ நான் வெளியே போக போகிறேன். நம்ம ஜி என்ன பண்ணுறாரு பாப்போமா? கொஞ்ச நேரம் பாருங்க என்ன பண்ணுறேன்னு. நம்ம ஜி இப்போ ஒட்டு வச்சிருக்காரு. என்னப்பா பண்ணுற? அதான் பண்ணுறோம். கொஞ்சம் அப்படியே கீழடா பாருங்க. இல்லாமல் ஒட்டராச்சுன்னா ஒன்றும் ரெஸ்ட்டு பண்ணுங்கப்பா. பார்த்துப்பா ஃபோஃபா சைடு கொஞ்சம் கிட்டே செல்வா. ஓஹோ, சீரை நல்லா ஏறு பாப்பா மேலே. நல்லா ஏறிக்கிற பேலன்ஸ் ஏறும். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா விஷாந்த் என் பெரிய பையன் வந்து வெயிட்டில் இருக்கும்போது சீமந்தம் பண்ணாங்க, அப்போ வந்து எடுத்த ஃபோட்டோ இது. தெரியுதுங்களா? கிளார் அடிக்குது. கிளார் இது வந்து பார்த்தீங்கன்னா விஷாந்த் வந்து பிறந்துட்டான் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு, எங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் அன்னைக்கு விஷாந்த் வந்து இருக்கிறான் எங்களுக்கு. ஸோ அப்போ வந்து எடுத்த ஃபோட்டோ இது. எங்களுக்கு வந்து ஒரு வருஷமும் கல்யாணம் அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெண்ட் ஹவுஸ் இல்லையா, ஸோ எல்லா வீட்லேயுமே வந்து ஃபோட்டோஸ் வந்து மாட்ட வந்து நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கும், சில வீட்டில் இருக்காது. அதனால் ஒரு 4 வருஷம் வரைக்கும் எடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். விஷாந்த் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே அன்னைக்கு, அவனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா
எல்லாருக்குமே சொல்லி நாங்கள் செஞ்சோம், நாங்கள் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணோம். ஸோ அப்போ வந்து அவங்க எடுத்தது மொட்டைலாம் அடிக்கல, அது பிறந்த முடியலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்கு, செகண்ட் இயர் கல்யாண நாள் அன்றைக்கி எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இயர், 3வது வருஷம் கல்யாண நாள் அன்றைக்கி எடுத்தது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இது. நம்ம வந்து இத்தனை பேர் வந்து மாடியில் எடுத்தது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பேக்ரவுண்ட். ஒரு ஃபோட்டோ, இதுவும் வந்து கல்யாண நாளைக்கு எடுத்தது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா விஷாந்த் வந்து பிறந்ததுலேருந்து அவனுக்கு ஒரு 1.5 வயசு வரைக்கும் எல்லாமே, அந்த ஒரு 1.5 வயசு இல்லை 1 வயசு வச்சுக்கோங்களேன், அந்த ஏஜுக்குள்ளே அவன் என்னெல்லாம் வந்து புதுசாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பிறந்தப்போ ஹாஸ்பிட்டலில் அழுவாங்க இல்லையா, பாப்பாங்க பிறந்தோடனே அழுவாங்க இல்லையா, அப்போ எடுத்தது ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டேயில் அவன் பிறந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து ஒரு 1 இயரில் அவன் என்னெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஃபஸ்ட்டு பல்லு முளைச்சிருப்போம், ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிச்சிருப்பான், ஃபஸ்ட்டு திரும்பி படுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படுக்க ஆரம்பிச்சிருப்பான். லைக் அந்த மாதிரி இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு நடக்கிறது, அவனுடைய பாதம், இதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து கிடைக்காது இல்லையா, அதனால் தெரியுதுங்களா. அவனுடைய பாதம், அவங்க அப்பா மேலே படுத்துட்ருக்கிறது, அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்லு வந்து வளருது அவனுக்கு. அது அவனை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணும், அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணது இதெல்லாம். அப்புறம் அழுகுறான் பாருங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட் மெமரபிள் ஃபோட்டோஸ் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து விஷாந்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி ஸ்டாண்ட் உள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டான். நாங்கள் காணோன்னு சொல்லிட்டு தேடணும், அப்போ தான் இதெல்லாம் போய் ஒழிஞ்சிட்ருக்கோம். அப்போ உடனே நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தாது. அப்புறம் அந்த துணியெல்லாம் போடுவோம்ல, துணியெல்லாம் போட்டு பேஸ்கெட் இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் காய போட்டு முடிச்சுட்டு இவர் வந்து உட்காந்துப்பார் அதில். அது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபோட்டோ. எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே எங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எங்கள் பசங்களையும் நான் பிடிக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து பைக்கில் வந்து தனியாக உட்கார ஆரம்பித்தார், தனியாக உட்கார ஆரம்பித்தார். அந்த மாதிரி இதெல்லாம் இது வந்து அவங்க அப்பா கூட எடுத்திருக்கான், அவங்க அப்பா கூட. இது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு அவரே உட்கார ட்ரை பண்ணார், அந்த ஃபோட்டோ இது தெரியுதுங்களா உங்களுக்கு. உட்காந்துட்ருக்கான், அவனால் வந்து அதாவது ஃபுல்லாக ஸ்டெடியாக நார்மலாக வந்து டக்குன்னு உட்காருவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது உட்கார ட்ரை பண்ணுறோம். ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு, அப்படி விழுற மாதிரி. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா விஷாந்த் வந்து கிண்டர் கார்டன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு தெரியுறாரா. ஸோ வந்து நான் வந்து காட்ட போகிறேன் ஒரு ஃபோட்டோ, அது வந்து உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். அப்படி தெரிஞ்சால் இது யாரும் நான் சொல்லிடுறேன். ஆனால் இப்போ எங்கள் 2 பையன் இருக்காங்க இல்லையா, 2 பசங்க யாரை கூட இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, பாருங்கள், இது வந்து நான் தான், உங்களுக்கு தெரியுதா தெரியல, காட்டுற பாருங்க. தெரியுதுங்களா, இது நான் தான். இது ஸோ இது வந்து எனக்கு என்ன ஏஜ்லாம் தெரியாது அப்போது. ஸோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ என் பெரிய பையனா என் சின்ன பையனா என்னை போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஷிகாவும் விஷாந்த், நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஆஷிகாவுக்கு வந்து 3 வயசு நினைக்கிறது, 3 வயசு பர்த்டே, எனக்கு வந்து 1 வயசு 1.5 வயசு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எடுத்தது ஆஷிகாவும் விஷாந்த். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா நான் காட்டுறேன் பாருங்க, தெரியுதுங்களா. எங்கள் அம்மா வந்து என்னை தூக்கி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ
பார்த்துக்கோங்க. இன்னும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ எப்படி வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து எங்களெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சி இந்த மாதிரி எங்களை அழகுபடுத்தி வச்சுருக்காங்களோ, இப்போ நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, இப்போ நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ ஏஜ் ஆகி எங்கள் பசங்களாம் வளர்ந்ததுக்கப்புறமும் நான் வந்து என்னுடைய சின்ன வயசு ஃபோட்டோ பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் பசங்க சின்ன வயசில் இருக்கிறப்ப நான் ஃபோட்டோஸ் பிடிச்சி வச்சுருக்கேன். அவங்க நாளைக்கு பின்னாடி வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அவங்க லைஃப் பார்ட்னர்கிட்டயோ ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் தாங்க. எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க. தெரியுதுங்களா, நான் தான். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஏஜில் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரில. மேபி நான் இருக்கிற சைஸையும் வெயிட்டையும் வச்சு பார்க்கும்போது ஒரு 2.5 வயசில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2.5 வயசில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. நம்ம ஜி என்ன பண்ணுறாரு போய் பார்க்கலாமா? ஸோ நம்ம வந்து ஃபோட்டோஸ் துடைக்க வச்சிட்டாங்க நம்மளை. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அம்மா எஸ். நீங்கள் வேலை செஞ்சு களைப்பாக இருப்பீங்க, நாங்கள் உங்களுக்கு தண்ணி பாருங்களா. உங்கள் அப்பா கொடு. உங்கள் அப்பா இரு டஸ்ட்டு விழ போகுது, வெயிட் பண்ணு. செம்ம டஸ்ட் பார்க்குறீங்களா எங்கள் வீட்டு நிலமைய? பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு பாருங்க. நான் குடிச்சிட்டு வேலையை செய்யும். தண்ணி குடிச்சால் எழுதி சட்டப்பா பின்னாடி நெஞ்சிச்சு சந்தியா. ஆமாம், பொய் சொல்லாத. தண்ணி ஊற்றி தானே வந்த? தண்ணி ஊற்றுங்க. தலையில் இப்போ டஸ்ட்டு தெரியுமே. வெளியே நல்லா மழை பெஞ்சுன்னு இருக்குது. உனக்கு எப்படி உனக்கு இருக்குது? உனக்கு காரங்க டென்ஷன் வந்து வர தண்ணி கூட குடி விடுமா? குடி குடி குடி. ஃபுல்லாக ஒட்டடிச்சு வச்சிருக்கிறார். ஓகே ஓகே நான் ஓகே. இப்போ நல்லா தான் இருக்குது. ஒரு 10 நாள் போட்டுமே மறுபடியும் ஒட்டுறா வரும்ல. இதுப்பா ரோடு இல்லை மணில. சரி இதை தள்ளி போட்டு முடிச்சு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்தாங்க. அதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அது மாட்டிடுங்க. ஏய் அச்ச இடத்துல உட்காந்து இது பண்ணலாம் வீடியோக்காக. எங்கள் வீடு பாருங்கள், ஷோஃபா பாருங்கள் என்ன கெதி ஆயிடுச்சு. சச்சோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து மாசமாக இருக்கையில் எடுத்திருக்காங்களா இல்லை கல்யாணத்தப்போ எடுத்திருக்காங்களா, எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஜடை தைச்சி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. விஷாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் முருகர் விஷயம் ஒரு போட்டி எடுத்தோம். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுமைங்க. அவ்வளோ காசு கொடுத்து படிக்க வச்சு எதுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்க. நானும் படித்தேன், நானும் டிகிரி வாங்கினேன், நானும் கான்வெகேஷனில் சர்டிஃபிகேட் வாங்கினேன் என்ற பேரில் சும்மா வாங்கி வச்சுட்டு இருக்கிறேங்க. ஒன்றுக்குமே யூஸ் இல்லை. தெரியுதுங்களா? நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது. ஓகே. என்ன காலேஜ் தெரியுதுங்களா? ஜெயோ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், திருநின்றவூர். ஸோ அங்கே வந்து படித்து அங்கே வந்து சர்டிஃபிகேட் வாங்க சும்மாவே இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நமக்கு கொடுத்த வேலையே நம்ம முடிச்சாச்சு. எனக்கு இந்த வேலையை தான் கொடுத்துருக்குறாரு. நீ போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணு அப்படின்னு சொன்னார். சும்மாவே உட்காந்து க்ளீன் பண்ண முடியாதுல்ல, அதனால் ஸோ இந்த மெமரிஸ் எல்லாமே உங்ககிட்டயுமே நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான்
நான் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே க்ளீன் பண்ணிட்டேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுதான் நம்மக்கிட்டே இருக்க ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸு. நம்ம வந்து வெளியே போனோம்னா கண்டிப்பாக இங்கே எதுனா வேலையை விட்டுருவார். இதை எடு அதை எடு இதை எடு அது யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பேசாமல் லட்டு கூட பத்து தூங்கிக்கலாமா? லட்டு பாருங்கள் தூங்குறாரு, தெரிஞ்சுங்களா? அவர் வந்து 10 தூங்குறாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போவோம். இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் வந்து கொத்து வருவார். ஓகே போகலாம். உங்களுக்கு இன்னொன்று ஒன்று காட்டவா? இங்கே பாருங்க. எப்படி நம்ம ஜி சக்திமான். ஸோ 90s கிட்ஸோடைய வந்து ஃபேவரட் சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்திமான், அப்புறம் ஜி பூம்பா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சக்திமான் போல இல்லை அவர் காணலாம் அவர்கிட்டே. என்ன பண்ணுறீங்க? மடங்க மாட்டுதா? நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லலை. எங்கள் வீட்டில் ஒரு பொருள் உடையுது, ஒரு பொருள் காணும் அப்படின்னா அது ஒரே ஆள் இவர் மட்டும்தான். இப்போ இந்த டிவி ஸ்டாண்டு நல்லா தான் இருந்துச்சு, உள்ள அட்ஜஸ்டபிள் வரும்ல, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து உள்ள வந்து போல, உள்ள வந்து மடங்குல. டிவி இருந்தது ஒரு சைடு, இப்போ வைக்க போகிறது ஒரு சைடு. சொல்லலை, இப்படிதான் நல்லா இல்லை. டிவி எப்படி உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக தானே பார்ப்பாங்க, கோணையா பந்து கண்ணு கோணையா பொறுத்துக்கா. இங்க பாருங்க, டிவி வந்து இது வந்து அட்ஜஸ்ட் ஆகலையா, அமுங்க மாட்டேது பாரு. செலவு, தண்ட செலவு வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நான் தான் போய் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். நான் தான் போயிட்டு உள்ளே இருக்க அந்த ஸ்டாண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். என்ன அவ்வளோ எங்கே வந்தால் கத்த போகுது அப்படின்ட்டு சாமின்னு இருக்கிறாங்க. நான் வந்ததுமே அப்படியே பட்டும் படாமையும் அப்படியே நான் தான் சொல்ல இப்படிதான். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் சொம்பு காணோம் தேடி எத்தனை வாட்டி நான் திட்டுவேன். இங்கே எங்கே இருக்கு பார்த்தீங்களா? எங்க இது பண்ண என்ன இப்போ பிச்சு எடுத்துட்டு வந்தேன். இது பாருங்க, இது சூப்பராக இருக்கும். இது நம்ம லட்டு பர்த்டேக்கு வந்து எங்கள் மாமா பொண்ணு வந்து கிஃப்ட் பண்ணான், அவளே செஞ்சுருக்கா. உங்களுக்கு நான் லைட்டு போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இதில் வந்து லைட் வரும், சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ ஃப்ளக். இருங்க போடுப்பா. பாருங்க, ஜொலி ஜொலிக்கும். உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஒரு ஜொலி ஜொலிக்கும். இங்க பாருங்க, வாவ், லவ் கேக் ஃபோட்டோஸ் அவனுடைய. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வந்து பிறந்தப்போ இந்த ஃபோட்டோஸு இதெல்லாம் லட்டு வந்து பிறந்தப்போ. இது வந்து நாங்கள் வந்து எங்கடா எடுத்தோம், இது தெரியுமா? எங்க இது இதா மேலே இதுக்கா மகாபலிபுரம்ல எடுத்தது. எங்க மகாபலிபுரம்? இதோப்பா 4 பேர் இருக்கோம்ல அது. மகாபலிபுரம். ஸோ இதுதான் செமையாக இருக்குல்ல இந்த ஃபோட்டோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது. பாருங்க, டாகி டாகி அழகாக டெக்கரேட் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கா. அந்த கேக்கு, அப்புறம் வேற என்னடா வாட்டர் பாட்டில். ஆமாம், வாட்டர் பாட்டில், பாட்டு, வாஷு. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு படி மேல தொப்பி, குட்டி தொப்பி, அப்புறம் கிளாக்கு, அப்படியே அழகா இருக்கு இந்த ஃப்ளவரு. இது பாருங்க, அப்புறம் டேட் வச்சிருக்கா பாருங்க, டேட் 25 நவம்பர் 25 யஷ்வந்த் பர்த்டே 25. அதுக்கு ஒரு கபோர்டு மாதிரி வச்சு, இதுக்கிட்ட ஸ்டாண்டு மாதிரி வச்சு, இது ஒரு ஃப்ளவர் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. ஓகே, எங்கள் வீட்டில் ஹோம் தியேட்டருடைய லட்சணத்தை பார்க்குறீங்களா? ஹோம் தியேட்டருடைய லட்சணத்தை இங்கே பாருங்கள். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், இல்லை காரி துப்ப போகிறாங்க ஹோம் தியேட்டரை பார்த்து. அவ்வளோ கன்றாவி, அவ்வளோ டஸ்ட்டு.
செம்ம டஸ்ட். இத்தனைக்கும் நாங்கள் அதில் வந்து துணி போட்டு கவர் பண்ணி தான் வச்சுருக்கோம். அப்படி இருந்துமே அது உள்ளே போய் டஸ்ட்டு போய் உட்காருது இல்லை? இந்த டஸ்ட்டுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அந்த துணிக்குள்ளேயே வந்து உட்காரும். பயங்கர டஸ்ட். நாங்கள் டெய்லியும் காலையில் ஆனால் சாங்ஸ் கேட்போம். ஹோம் தியேட்டரில் போட்டு சாங்ஸ் கேட்போம். குட் பாய். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து சாங்ஸ் கேட்குற பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் டெய்லியும் காலையில் விஷாந்தை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவோம். அவரெல்லாம் வச்சுட்டுலாம் கேட்க மாட்டோம். விஷாந்தை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்கள் வந்து சாங்ஸ் கேட்போம். இங்கே பாருங்க செம்ம டஸ்ட்டு. நம்ம வெளியே போயிடலாமா? வீடு காலி பண்ணுற போல் இருக்குது க்ளீன் பண்ணுறத பார்த்தா. இன்னும் கிச்சன் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, அதெல்லாம் இப்போ கிடையாது, அப்புறமேட்டு தான். ஹால் ரூம்க்கே முடியல. இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் லஞ்ச் இன்றைக்கி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக சமையலாம் முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம் எல்லாரும். விசதாய் சங்கி எல்லாருக்கும் எல்லாம் சாப்பிட்டீங்களா கேட்குறேன். அப்புறம் சாப்பிட்டு நம்ம எங்க ஈவினிங் என்ன பிளானு, என்ன பண்ண போகிறோம்? ஈவினிங் என்ன பிளானும் இல்லை, சூப்பராக இருக்குது. குழம்பு செம்மையாக இருக்குது. இது பட்டர் ரோஸ்ட் செம்மையாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடுவோம்ல அந்த ரேஞ்சில் இருக்குது. உண்மையாக சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குப்பா? அப்போ இது சாப்பிட்டு போகிற எப்படா இருக்கு? ஹோட்டலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்படியா? இதுக்கு முன்னாடி சுக்காலாம் செஞ்சுருக்கோம்ல. சூப்பர். கை கூட பட்டரில் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. சூப்பர். தேங்க்யூ. கை கூட உண்மையாக நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னா என்னன்னு சொல்லுவேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. முட்டை முழுகிட்ட அப்படியே ஒரு முட்டை. அப்போ முட்டை இப்படி தான் சாப்பிடணும். முட்டையா முட்டை வாயா வேணும் சாப்பிடு. முட்டை முழுங்கி கண்ணு பிதுங்கி வரணும். உங்களுக்கு கண்ணு பிதுங்காது உங்கள் 2 பேருக்கும் சப்பா கண்ணு. ஓகேவா? ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. முட்டை சாப்பிட்டு வாய் கொளருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லுமா. பாய். எல்லாம் சாப்பிடுங்க. நாங்களும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். பாய் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம். வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு, வீட்டில் வந்து கொஞ்சம் பொருள் இல்லை. அதை போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போக போகிறோம். இல்லை, கடைக்கு போக போகிறோம். மாப் அடிக்கலாம்னு சொல்லிட்டு மாப் எடுத்தால் மாப்பு வந்து போச்சு. பெருக்கலான்னு சொல்லிட்டு தொடப்பு எடுத்தால் தொடப்பு சின்னதாகி போயிடுச்சு. ஃபோட்டோ மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ உடச்சிட்டாங்க. ஆமாம், உடச்சிட்டாரு ஃபோட்டோவை. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் போயிட்டு மேட்டு, மாப்பு, அதை மாதிரி போய் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்கணும். அப்புறம் வந்து விஷாந்த் வந்து பேட்ரி இது என்னது ரிமோட், டிவி ரிமோட்டை வந்து உடச்சிட்டான். இதனோட டிவி ரிமோட்டை, அந்த டிவி ரிமோட்டை போயிட்டு வாங்கணும். அதனால் போயிட்டு கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ நம்ம வீடை வந்து லாஸ்ட்டாக காட்டுறோம் பாருங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து மாட்டியாச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சல, காட்டும் போது எப்படி இருந்தது? நல்லா தானே இருந்தது. உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ எங்கடா உடச்சி? இப்போ ஒரு ஃபோட்டோவை டிவி எல்லாம் மாட்டியாச்சு. ஃபோட்டோஸ், வீடு ஃபுல்லாக. ஸோ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு.
அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போகிறோம். பாய். நானும் இது போட்டுறேன். நானும் போட்டுறேன். பாய் 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 பாய்.